அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்படும் தன்மையினால் நாம் இப்பொழுது 13வது தராவியை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அளப்படும் கருணையினால் நாம் செய்கின்ற வணக்கங்களை ஏற்றுக்கொள்வதோடு வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் இன்னும் அதிகமாக வணக்கங்கள் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல முடிவானாக. அன்பிற்கினியவர்களே, இன்றைய தராவி தொழுகையினுடைய 17வது ரக்காத்திலே ஓதப்பட்ட வசனத்திலே ஒன்றுதான் வக்குர் ரப்பி ஸித்னி இல்மா. நபியே, நீங்கள் கூறுங்கள், இறைவா, எனக்கு ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆக்கள் செய்கின்றார்கள். மனிதர்கள் செய்கின்ற துஆ என்பது 2 வகையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்வார், மை யக்கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக் ஃபமினன் நாஸி மை யக்கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். இந்த உலகத்தை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மறுமையிலே எதுவும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். துஆ செய்றவங்க எப்ப பார்த்தாலும் உலகத்தையே கேட்பா, யா அல்லாஹ் எனக்கு கார கொடு, வீட கொடு, என்னதை உலகத்தை பத்தியே கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய மக்கள். இன்னொரு வகையான மக்கள் எல்லாம் சொல்லுவார், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார். இம்மை மறுமையிலே எங்களுக்கு நன்மையை கூறி என்று கேட்கின்ற மக்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஆக ஒரு நன்றாகவே நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே மனிதர்கள் செய்கின்ற துஆக்கள் என்று சிலது இருக்கின்றது. அதுதான் நான் சொன்னது, மேலே சொன்ன 2 பேர். சில பேர் உலகத்தை மட்டுமே கேட்பாங்க, சில பேர் இம்மை மறுமை 2மே கேட்பாங்க. ஆக சில துஆக்கள் மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்கின்ற துஆக்கள் என்று சிலது இருக்கிறது. இது முதல் வகை. 2வதாக நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்களை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். குர்ஆனிலே ரப்பனா ரப்பனா என்றாக 40 துஆக்கள் இருக்கிறது. 30 துஆக்கள் ரப்பனா என்றாக துஆ இருக்கிறது. தனியாக கூட ஒரு புக்கு கூட இருக்கு. நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்கள் என்று சில துஆக்கள் இருக்குது. 2வது வகை. 3வது ஒரு துஆ இருக்கிறது, அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்த துஆ இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு பொதுவாகவே கற்றுக் கொடுத்த ஒரு துஆ என்பது இருக்கின்றது. அதுதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இந்த துஆ இருக்கிற சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய துஆ. இது அல்லாஹ்வே மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற துஆ. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பாயாக, எந்த மக்களுடைய அருளை பெற்றாமோ அவருடைய வழியை காண்பிப்பாயாக, உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் வழிகெட்டு போனவுடைய வழியை விட்டு இதை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்யுமாறு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இது 3வது ஒரு துஆ. 4வது ஒரு துஆ இருக்கிறது என்றால், இதை எனக்கு அதிகப்படுத்தி கொடு என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு துஆ. முதல்ல சொன்னது அல்லாஹ் பொதுவாக சொல்லிக் கொடுக்கிறான், வேறான வழியை கேளுங்கள் என்பதாக. நான் 4வது சொல்லக்கூடியது என்னன்னா, யா அல்லாஹ் இதை அதிகப்படுத்தி கொடு என்று அல்லாஹ்வே மனிதர்களுக்கு உத்தரவிடுகின்ற ஒரு துஆ இருக்கிறது என்று சொன்னால், சின்ன தராவிகளுடைய 17வது ரக்காத்திலே ஓதப்பட்ட அந்த ஆயத்தை தான் வக்குர் ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ் எனக்கு இல்மை, கல்வியை அதிகப்படுத்தி தருவாயாக, ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக. இந்த துஆ மட்டும்தான் அல்லாஹ்வே நபிக்கு கற்றுக் கொடுத்தாலும் கூட
உலகத்தில் வாழுகிற அனைத்து ஊமினான மக்களுக்கும் அல்லாஹ் அந்த உத்தரவிடுகின்றார் என்னவென்றால், நீ இல்மா என்ற வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லணும். குர்ஆன்ல குர்ரப்பின்னு வரும், நம்ம குல் சொல்ல தேவை. ஏன்னா குழுங்கிறது அல்லாஹ் நபிக்கு உத்தரவிடுகிறார். குல் நபியே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். குழுங்கிற வார்த்தையை சொல்ல தேவை. ரப்பி ஸித்னி இல்மா என்ற துஆ அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு உத்தரவிடுகின்றார், நபியே நீங்கள் அதிகப்படுத்தி கேளுங்கள். உலகத்தில் மொத்த எதையுமே நீங்க அதிகப்படுத்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடவில்லை. அல்லாஹ்வே அதிகப்படுத்தி கேட்குமாறு நபிக்கு உத்தரவிட்டு அந்த நபியின் மூலமாக உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் எல்லாம் உத்தரவிடுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் இல்மு என்ற மார்க்க கல்விதான். இல்மு என்றாவே அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே கல்வி என்றால் இது மார்க்க கல்விதான். உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு பன் கலை என்பதாக சொல்வார்கள். அவர் அல்லாத என்ன கேட்கணும்னா கல்வியை கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு கல்வியை அதிகப்படுத்தி தருவாயாக என்று கேட்க வேண்டும். அப்ப அதிகப்படுத்தி கேட்பதற்கு அல்லாஹ் உத்தரவிடுவது கல்வியை கூறுகிறார். இடையில ஒரே ஒரு செய்தி கூறுகிறேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படுத்தி கேட்ட ஒரு துஆ இருக்கு என்று சொன்னால் பாலுக்கு கேட்டார்கள். நம்ம எல்லாருமே எது குடிச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி குடிச்சோம். தண்ணி பிடிக்கிறோம், வேற ஏதாவது சாப்பிட்டா என்ன சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிச்சிடறோம் இல்லையா? சரி, அல்ஹம்துலில்லாஹ் அத்தாம நம்ம சாப்பாடு வச்சு இது பண்றோம் இல்லையா? சரி, தண்ணியை குடிச்சோம்னா என்ன செய்வோம், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த தண்ணீரை கொடுத்த உனக்கு எல்லாம் போடும் கொஞ்சம் சொல்லி போறோம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்கானா மான் குராத்தன் சொல்லி சொல்லுவோம், நல்ல தண்ணியை கொடுத்த எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி. ஆனால் பாலை குடித்தால் மட்டும்தான் பெருமாளார் இந்த துஆவை கற்றுத் தருவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, யா அல்லாஹ் எங்களுக்கு இதை பரக்கத் செய்வாயாக, எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயாக என்று துஆ செய்யுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால் பாலுக்கு சொன்னார். சரி, நேராயம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒவ்வொரு முஸ்லிமான மனிதர்களும் ஒவ்வொரு தடவை நாம் துஆ செய்கிற நேரத்திலே நாம் அல்லாஹ்வை கேட்கலையா, அல்லாஹ் எங்களுக்கு கல்வியை அதிகப்படுத்தி கொடுப்பாயாக, ரப்பி ஸித்னி இல்மா. இது ஈஸியான வார்த்தை. இந்த துஆவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், எப்போதுமே அதிகமாக ஓத வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கல்வி இருக்குது இல்லையா, இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம். கல்வி என்பது அடிப்படையான விஷயம். அது தெரியாமல் நாம் எந்த வணக்கத்தை செய்தாலும் அந்த வணக்கம் நிறைவேறாது, அந்த வணக்கம் முழுமையடையாது. நம்ம அல்லாஹ்வை கேட்கிற நேரத்திலே அந்த வணக்கத்தை சரியாக செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். இந்த உலகத்துல நம்ம எதை செய்வதாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஒரு மரம் வண்டி ஓட்டணும், ஒரு கார் ஓட்டணும் வைங்க, கார் ஓட்டுறாதான் என்ன செய்வோம், அல்லது டூ வீலர் ஓட்டுறாங்க, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாம போயிட்டு வண்டியை வைத்து ஓட்டம்பா அதுதான் நம்ம எங்கடா போய் அடிச்சு நம்மளுக்கு அறியாய் நம்மளை அடிபட்டு கடைசியில் அவனுக்கு. அதே மாதிரிதான் மார்க்கத்தினுடைய வணக்கத்தை நாம் செய்கிற நேரத்திலே மார்க்கத்தினுடைய சட்டங்களை விளக்குகளை அறிந்து கொள்வது கடமையாக இருக்கிறது. அதாவது ஆலிமாக ஆகுதல் என்பது ஃபர்லு கிஃபாயா. அறிஞர் பெருமக்கள் சொல்வார், ஆலிமாக ஆகுது ஃபர்லு கிஃபாயா. ஏதோ சில பேர் இருந்தாங்க அப்படின்னா எல்லாருடைய கடமை முடிஞ்சிடும். ஃபர்லு கிஃபாயானா என்ன, பொதுவாக எல்லாருமே கடமையாகும். சில பேர் செஞ்சுட்டாங்கன்னா எல்லாருடைய கடமை நிறைவேறு, இதான் ஃபர்லு கிஃபாயா. உதாரணமா ஜனாசா தூது மாதிரி. ஒரு ஊர்ல ஒருத்தர் மூத்தாயிட்டாரு, அவர் அடக்கம் செய்யறதுக்கு ஃபர்லு கிஃபாயா, எல்லாருமே கடமையா. சில பேர் செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா எல்லாருடைய கடமையும் முடிஞ்சிடும். யாருமே செய்யாவிட்டால் எல்லாரும் பாவிங்க. யாரு ஒருத்தர் யாரோ இறந்து போட்டாருன்னா அவரை அடக்கம் செய்வது ஃபர்லு கிஃபாயா. ஆனா ஃபர்லு ஐன் என்று சொன்னால் ஒவ்வொருவர் மீது தனித்தனியாக கடமையாகும். அதை அவரவர் தான் நிறைவேற்ற வேண்டும். அவர் நிறைவேற்றினாலும் அவருடைய கடமை நிறைவேறும். அடுத்த நிறைவேற்றினால் இவருடைய கடமை தீராது. இந்த ஃபர்லு ஐனை கூறுகிறார்கள். மார்க்கத்துடைய ஆலிமாங்க இருக்கிறது ஃபர்லு கிஃபாயா, சில பேர் இருந்தா போதும். ஃபர்லு ஐன் என்று சொன்னால் எந்த கடமையை நாம் செய்ய வேண்டுமோ அந்த கடமை சார்ந்த விளக்கங்களை சட்டங்களை அறிந்து கொள்வது கடமையாக இருக்கிறது, ஃபர்லு ஐனாக இருக்கிறது. இப்ப தொழுகிறோம் அப்படின்னு கேட்டா அந்த தொழுகை எப்படி ஃபர்லாக இருக்கின்றதோ, தொழுகைக்கு ஃபர்லு ஐன் தானே, தனித்தனியா கடமையா. இவன் தொழுகிறதுனால இவருடைய கடமை திடீர் வருமா, ஆகாது இல்ல. அதே மாதிரி தான் எப்படி தொழுகிற சட்டங்களை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நோன்பினுடைய சட்டங்களை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத்தினுடைய ஹஜ்ஜினுடைய சட்டங்களை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த இல்மை அறியாமல் எந்த வணக்கத்தை நாம் செய்தாலும் அதிலே குறைகள் ஏற்பட்டு போகும். அது சில நேரங்களில் நமக்கு நிறைவேறாமல் போகும். அன்னாட துஆ செய்வது மட்டுமல்ல,
அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதனுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மார்க்கத்தின் கல்வி என்பது அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் கொடுப்பது அல்ல. அல்லாஹ் தான் விரும்புகின்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். தான் நேசிக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். அதுக்காக ஆலிம்கள் நேசிக்கிறான் கொடுக்கிறான் அர்த்தம் சொல்ல. உங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால் மார்க்கத்தின் கல்வியை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான் அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நீங்கள் கற்றுக் கொள்கிறீர்களோ அல்லாஹ்வுடைய தேசத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உலகத்தினுடைய பாக்கியங்களை சில பாக்கியங்களை அல்லாஹு தஆலா பொதுவாக எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பாக்கியங்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய பேசுறதுக்கும் மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறான். சில மாசத்துல கூட சிறுபுதர் பள்ளியில கூட விரிவாக நான் பேசுகிறேன். சில பாக்கியங்கள் பொதுவாக அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் கொடுக்கிறான். உதாரணமா என்ன, இந்த உலகத்தினுடைய பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுப்போம். அது ஈமானுடையவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கொடுப்பான். நல்லவை கெட்டவை எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுப்பான். ஆனால் சில பாக்கியங்களை எல்லாம் தான் விரும்புகின்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். ஈமானுடைய பாக்கியம், அமல் செய்கின்ற பாக்கியம், அந்த அமலை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியினுடைய பாக்கியம், இந்த 3 பாக்கியங்களையும் அல்லாஹ் தான் நாடுகின்ற மக்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறார். தான் விரும்புகின்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். ஈமான எல்லாம் யாரு கொடுக்கிறார்? அல்லாஹ் தான் யாரை நேசிக்கிறார் அவருக்கு தான் அல்லாஹ் ஈமானை கொடுக்கிறார். அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் யாரை கொடுக்கின்றார்? அல்லாஹ் நேசிக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். பொதுவாகத்தான் பாங்கு சொல்லப்படுகின்றது. பொதுவாகத்தான் பாங்கு சொல்லப்படுகிறது. எத்தனை மக்கள் வருகிறார்? ஆனால் வரக்கூடிய மக்கள் எத்தனை மக்கள் தொடர்ந்து வருகிறார்கள்? அல்லாஹ் ஒருவனை நேசிப்பதற்கான அடையாளம் அவனுடைய வீட்டுக்குள்ளே அல்லாஹ் வர வைப்பதனுடைய நேசத்துக்கான அடையாளம். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வர வைப்போம்? புறம்போக்கதான் வர சொல்லுவோமா? காவாடி போய் கடைசியில போய் எல்லாத்தையும் வர சொல்லுவோமா? வர சொல்ல மாட்டோம். நம்ம வீட்டு வாசல் தான் கேட்பான். என்னப்பா என்ன விஷயம் கேட்போம். நம் வீட்டுக்கு யாரை வர வைக்கிறோம்? கண்ணியமானவரை நல்ல மனிதரை வர வைக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய வீட்டுக்கு அது மாதிரி தான் விரும்புகின்ற மக்களைத்தான் அமல் செய்வதற்கு அல்லாஹ் வர வைக்க. அது நான் செய்த பாக்கியம், அது பூர்வ ஜென்ம புண்ணியம். ஏன்னா நம்ம கையில் எதுவும் இல்லையே. எத்தனையோ மக்கள் வந்து என்ன செய்யறாங்க? வரக்கூடிய மக்கள் வட்மம் போயிருக்கிறார்கள். எல்லாரும் நமக்கு தந்தக்கூடாது, நம்ம பயப்பவும் செய்யணும். அதான் பெருமை அடிச்சிடக்கூடாது. எத்தனையோ மக்கள் தொழுதுகிட்டு இருந்தாங்க, ஒரு காலத்துக்கு பிறகு தொழுகையை விட்டாங்க, பள்ளிக்கு வரவே இல்லை. அப்படியேதான் சில மக்கள் போனவர்களாக இருக்கிறார்கள். அதனால நம்ம இந்த பள்ளிக்கு வருகிறோம், விவாதம் செய்கிறோம் என்று சொன்னால் நல்லா நேசிக்கிறார். அதே மாதிரி யார் இந்த கல்வியை கற்றுக்கொள்கிறார்களோ, கல்வியை கற்றுப்போதுதான் என்ன அரசாங்கதான் போய் கற்றுக்கொள்ள இல்லை. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்குதல். பெருமானா துராகக்கூடிய ஆலிமன தாலிமன சாமியன் வளாத்தக்குன்றாபியா, நீ மார்க்கத்தை அறிந்தவனாக இரு, அல்லது மார்க்க கல்வியை தேடக்கூடிய மாணவனாக இரு, இல்ல அல்லது அவர் சொல்லக்கூடிய உபதேசத்தை செவிதாத்தி கேட்பவனாக இரு. வளாத்தக்குன் ராபியா, 4வது மனிதனாக நீ ஆகிவிடாது, நீ அழிந்து போவா பெருமானா சொன்னார். அவர் மார்க்கத்துடைய விஷயங்கள் சொல்லப்படுகிற நேரத்தில் நாம் ஆர்வமாக கேட்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தான் நாடுகின்ற நல்லடியாருக்குத்தான் அல்லாஹ் இந்த இல்மை கொடுக்கிறார். அல்லாஹ் தன் திருமலையை சொல்லுகின்றார் 2வது சூராவுடைய 269 அல்லாஹ் தான் நாடுகிறவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றார்? இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். யார் இந்த கல்வி கொடுக்கப்பட்டாரோ இவர் அதிகமான நலவுகள் கொடுக்கப்பட்டவர் என்று அல்லாஹ் கூறுகிறார். யாருக்கு இந்த கல்வி கொடுக்கப்பட்டாரோ அவர் மிக உயர்ந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டவர், அதிகமான நலன்கள் கொடுக்கப்பட்டவர் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரா யஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் தஆலா எந்த அடியாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனை மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு மாற்றத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கின்றார். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் சம்பந்தமாக உபதேசங்கள் செய்யப்பட்டால் அந்த உபதேசங்களை போய் கேட்க. நம்ம பள்ளிக்கு வர்றோம், நமக்கு டைம் இருக்கிறது, நான் கூட அடிக்கடி தான் சொல்லுவேன், ஹதீஸுடைய கிதாபுகள் தர்ஜுமாக்கள் எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் அதை ஒதுக்கி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்த மக்களுக்கு நாம் சொல்லுகின்ற அளவுக்கு கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய பாக்கியம். அதை கற்றுக்கொள்வது அமல் செய்வது எல்லாம் பெரும் பாக்கியம். ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, யார் கல்வியை தேடி இந்த பள்ளிக்கு வருகிறார்களோ, பெருமானார் சொல்லுவாங்க, அந்த பள்ளியில மஸ்ஜித் நபவி கல்வி போதிக்கப்பட்டது. அதனால அது மஸ்ஜித் நபவிக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல. யார் அந்த கல்வி கற்கின்ற இடத்துக்கு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்கு வருகிறார்களோ, பெருமானார் சொல்லுவாங்க, கானலகு காஜிரி ஹாஜின் தாவர் ஹஜ்ஜதஹு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றிய நன்மை அவர் பெற்றுக் கொள்கிறார். இதுக்காக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே அமர்ந்து அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டார். இவர் கற்றுக்கொள்வது அமல் செய்வதுதான் வேறு விஷயம். போய் நம்ம 4 விஷயத்தை சொல்றாங்க, நம்ம போய் கேட்கணும். ஜும்மாவுடைய நேரத்தான் சொல்லுவோம். ஜும்மாவுடைய நாள்ல நம்ம என்ன வேலையா இருந்தாலும் சரி, 1 மணிக்கு ஏதாவது பள்ளிவாசலுக்குள்ள போய் உட்கார்ந்துரும். ஏதாவது பள்ளியில உட்கார்ந்து நமக்கு எங்க வாய்ப்பு இருக்க உட்கார்ந்து உலகப்பு சொல்றது கேட்கணும். பெருமானார் சொல்றாங்க, நீ கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துல போய் அந்த சபையிலே அமர்ந்து விட்டால், அந்த சபையிலே அமர்ந்ததுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு தெரியுமா? ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும். இன்னைக்கு ஒரு ஹஜ் நிறைவேற்ற 9 லட்சம் ரூபாய் வேணும். ஹஜ்ஜுக்கு பிக்ஸடா என்ன 9 லட்சம் ரூபாய். 9 லட்சம் ரூபாய் கொடுத்து போய் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமான்றது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏதோ குற்றங்குறைகள் நமக்கு ஏற்பட்டு போறோம், ஏற்றுக்கொள்ளப்படாது. பெருமானார் சொல்றாங்க, அந்த சபையிலே கல்வி கற்கின்ற சபையிலே போய் நீ அமர்ந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றிய நன்மை உண்டு. பெருமானார் அடுத்த சொல்லுவாங்க, விமன்சத்தில் முஜாபரி பி சபீலில்லாஹ், கல்வி கற்கக்கூடிய அந்த சபையிலே போய் நீ அமர்ந்தால் அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த மார்க்கத்துக்காக நீ போரிட்ட நன்மை நீ பெற்றுக் கொள்கிறாய். பாதையில போய் போர் செய்து உடைய உயிரை தியாகம் செய்த நன்மை உனக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் காலத்தினுடைய உயிர், பொருள், ஆவி எல்லாவற்றையுமே உடலை தியாகம் செய்கிறாய் இல்லையா, அந்த முஜாஹிதுடைய ஜிஹாதுடைய நன்மை உனக்கு கிடைக்கிறது. இன்னொரு சில பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, அந்த சபையிலே போய் நீ அமர்ந்து விட்டால் 1000 ரக்காத்துகள் நஃபில் தொழுவதை விட சிறப்பு. ஒரு இடத்துல நமக்கு கல்வி போதிக்கப்படுகிறது, மார்க்கத்துடைய விளக்கங்கள் சொல்லி தரப்படுகிறதுனா அந்த சபையிலே போய் அமர்ந்திருக்கிறான் சிறப்பை கொடுக்கிறது. பெருமானார் சொல்லுவாங்க, 1000 ரக்காத்து நஃபில் தொழுவதை விட ஒரு இடத்திலே உங்களுக்கு மார்க்கம் போதிக்கப்படுகிறது, மார்க்கத்தில் உபதேசம் நடக்கிறது, சட்டங்கள் சொல்லித் தரப்படுகிறது என்று சொன்னா அந்த இடத்தில் போய் நீங்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வது 1000 ரக்காத்து நஃபில் தொழுவதை விட சிறப்பு சொன்னாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், நாம் முயற்சியும் செய்ய வேண்டும். மார்க்கம் தொடர்பான விஷயங்கள் நிறைய தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். என்னை கேட்கும் அதை தெரிவிக்க எல்லாரும்